வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, வேல்மாறலை சுலபமாக புத்தகம் இல்லாமல் மனனம் செஞ்சு எப்படி பாடுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போறீங்க. ரொம்ப சுலபமாக இதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியுங்க. ஏன்னா இந்த வேல்மாறல்ல பாடி இருக்கக்கூடிய அந்த 16 பாடல்கள் வேல் வகுப்புல இருக்கக்கூடிய பாடல்கள். அந்த வேல் வகுப்புல இருக்கக்கூடிய பாடல்களை முன்னும் பின்னுமா போட்டு 4 முறை இந்த பாடல்களை திருப்பி வந்திருக்கு. அந்த பாடல்ல தான் இப்போ வேல்மாறலா நம்ம பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாடல் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்கான கதை என்னன்னா, 1928 வள்ளிமலையில ஒரு மந்திரவாதி அவனை தன்னைத்தானே திரிலோக முருகன் அப்படின்னு சொல்லி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தான். வள்ளிமலையிலேயே இருக்கிற ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி அவனோட ஆணவத்தை காட்டுறதுக்காக அவனுடைய மந்திர தந்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அவனுடைய ஆணவத்தையும் தலைகணத்தையும் அடக்கிறதுக்காக சச்சிதானந்த சுவாமிகள் வேல் வகுப்பு, நம்மளுடைய அருணகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்த வேல் வகுப்பை முன்னும் பின்னுமா மாத்தி போட்டு வேல்மாறலா நம்மளுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி அந்த பாடலை பாட அந்த மந்திரவாதியோட உடம்பு எரிய ஆரம்பிச்சது. எரிய ஆரம்பிச்ச உடனே தான் செய்த தவற உணர்ந்து சச்சிதானந்த சுவாமிகள் முன்னாடி மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடைஞ்சாரு. அந்த சமயத்துல சச்சிதானந்த சுவாமிகள் பாடிய அந்த பாடலை தான் நாம இப்போ வேல்மாறலா பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேல்மாறல் ஒரு ஔஷதம்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அது ஒரு மருந்து மாதிரி. நாம நம்மளுடைய நோய் பிணி தீர இந்த மருந்தை நம்ம எப்படி நம்ம சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த பாடலையும் நம்ம தினமும் பாராயணம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் வினைகளும் தீரும் அப்படிங்கிறது உண்மை. இதை ஒரு 48 நாள் விரதமா இருந்து வேண்டுதலா நம்ம இதை தொடர்ந்து எந்த நேரத்துல நீங்க பாராயணம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தைவே கடைசி 48 நாள் முடிகிற வரைக்கும் அந்த நேரத்துல பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். தினமுமே இந்த பாடலை படிக்கலாம். ஆனா ஒரு வேண்டுதலோட நம்ம இதை படிக்கும் போது இப்ப நீங்க காலையில 5 மணி 5:30 6 மணிக்கு நீங்க இந்த பாடலை பாட ஆரம்பிக்கிறீங்கன்னா தினமும் அந்த டைம்லயே நீங்க குறிப்பிட்ட நேரத்துல நீங்க பாராயணம் பண்ணிட்டு வாங்க. தினமும் இதை படிக்கிறீங்க, எந்த ஒரு விரதமும் இல்லை அப்படின்னா எந்த நேரத்துல வேணாலும் நீங்க படிக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் நீங்க இதை பாடலாம். அதுக்காக தான் நான் புத்தகம் இல்லாம மனனம் செஞ்சுட்டீங்கன்னா பஸ்ல போகும்போது வண்டியில போகும்போது எப்ப வேணாலும் நீங்க இதை சுலபமா பாடிக்கிட்டு வரலாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ இந்த பாடலை எப்படி மனனம் செய்யறது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பாடலை பாடுறோம் அப்படிங்கறதையும் பார்த்தரலாம். இந்த வேல்மாறலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதிப்பகங்கள்ல எப்படி வெளியிடுறாங்களோ அதை பொறுத்து தான் முன்னாடி 2 பாடல்கள் வரும், பின்னாடி 2 பாடல்கள் வரும். அது வேற பாடல்களை கூட கொடுக்கலாம். ஆனா இடையில இருக்கிற அந்த வேல்மாறலுங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்குங்க. சில புத்தகத்துல 12 முறை உச்சரிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 12 முறை உச்சரிக்கிறதுக்கு இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் 108 முறை வராது. முன்னாடி 20 முறை பின்னாடி 20 முறை நம்ம பாடினா மட்டும்தான் மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிச்ச மாதிரி கணக்குல வருங்க. இது என்ன அப்படின்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த பாடலை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் தொடக்கமா 20 முறை நம்ம இதை சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலையும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை நம்ம பாடிக்கிட்டே வருவோம். இப்படி நம்ம 4 முறை 16 தடவை பாடும்போது 64 முறை வருது. இப்போ முதல் 20, அடுத்து 64, கடைசியா 20 முறை. இப்படி நம்ம பாடும்போது 104 முறை வருது. இடையில இந்த 16 பாடல்லையும் ஒவ்வொரு தடவையும் அந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல் வரும். அப்போ 4 முறை அதை பாடும்போது 108 முறை நமக்கு திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை மட்டுமே தினமும் நீங்க சொல்ற மாதிரி ஆயிடும். 108 முறை நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகர் துதியிலிருந்து ஆரம்பிப்போம். அடுத்தது வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கறத 6 முறை சொல்லுவோம். கந்தர் அலங்காரம் 70வது பாடல்ல இருந்து விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் அப்படிங்கிற பாடலும், மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்தர் அலங்காரம் பாடல்லையே 96வது பாடல் தடக்கொற்றா வேல்மயிலே அந்த பாடலை பாடிக்கிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அந்த பாடலை 20 முறை பாடிட்டு முதல் முறை சுற்று ஆரம்பிக்கும். 1லிருந்து 16 வரைக்கும் நம்ம பாடலை நம்ம பாட போறோம். இந்த வரிசையை நீங்க சரியா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒரு பாடல் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வருது பின்னாடி என்ன வருதுங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுட்டீங்கன்னா அடுத்தது நீங்க சொல்லும் போது
ஈஸியா இருக்கும். இந்த 16 பாடல்களை மட்டும்தான் நீங்க வந்து மனப்பாடம் செஞ்சு சொல்ல போறீங்க. அடுத்தடுத்து வர்றது எல்லாமே இந்த எண்களை நீங்க மாத்தி போட்டு தான் பாட போறீங்க. அதாவது 6வது பாடல் வந்து சினத்தவுணர் அப்படின்னா அந்த 6வது பாடல் வந்து 2வது முறையில எங்க குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த பாடலை அந்த இடத்துல நீங்க பாடணும். அவ்வளவுதான். இப்ப முதல் முறை பருத்த முளை சிறுத்தை இடை வெளுத்த நகையிலிருந்து ஆரம்பிச்சு களத்து வரும் அப்படிங்கிற பாடல் வரைக்கும் 16 பாடல்களை இடையில திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலையும் பாடிக்கிட்டு வரணும். அடுத்த முறை என்ன வருது அப்படின்னா இந்த 16 பாடலையும் திருப்பி ரிவர்ஸ்ல நீங்க பாடணும். ரிவர்ஸ்ல எப்படி அப்படின்னா ஒற்றைப்படை பாடல்களை முதல்ல ஆரம்பிக்கணும். இப்ப 16ன்னா 15 தான் முதல்ல வரணும், அதுக்கு அடுத்தது 16, 13 முதல்ல வரணும், 14, 11 முதல்ல வரணும், 12. அந்த மாதிரி ஒற்றைப்படை முன்னாடி வரணும், இரட்டைப்படை எண்கள் எல்லாமே பின்னாடி வரணும். இதுதான் 2வது முறை. இதுக்கு இடையில நீங்க திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலையும் பாடிக்கிட்டு வரணும். அடுத்தது 3வது முறை வந்து இப்ப ரிவர்ஸ்ல இருந்து முன்னாடி போயிட்டீங்க இல்லையா, இப்ப முன்னாடி இருந்து பின்னாடி வரணும். 4 நாளா பிரிச்சுக்கோங்க. முதல் 4 பாடல்களை 4, 3, 2, 1 பாட போறீங்க. அப்புறம் அடுத்த நாள்ல வந்து 8, 7, 6, 5, அடுத்த நாள் 12, 11, 10, 9, கடைசி நாள் வந்து 16, 15, 14, 13. இந்த மாதிரி தான் இந்த நம்பர்ஸை ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா அந்தந்த எண்ணுக்குரிய பாடல்கள் என்னவோ அதை நீங்க பாடிக்கிட்டே வரலாம். அடுத்தது 4வது முறை பாடல்ல வந்து இது வந்து பின்னாடி இருந்து முன்னாடி போற மாதிரி தான் இருக்குங்க. ஒரு இரட்டைப்படை, ஒரு ஒற்றைப்படை, இரட்டைப்படை, ஒற்றைப்படை, இந்த மாதிரி மாறி மாறி வரணும். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு குழப்பமா இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் இந்த மாதிரி தான் அந்த பாடல் வந்து மாறி மாறி வந்திருக்கு. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா இப்ப 14ஆம் நம்பர் பாடல் எது அப்படின்னா திரைக்கடலை உடைத்து நிறை பொண்ணுக்கடித்து அப்படிங்கறத ஞாபகத்துல வரணும் டக்குன்னு. அப்போ உங்களுக்கு அந்த புத்தகம் இல்லாம பாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே சுலபமா இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த எண்கள் மாறி மாறி வர்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பாடல்கள் பாடுறதுக்கு புத்தகமே தேவையில்லை. அந்த 16 பாடல்களை மட்டும் நீங்க மனப்பாடம் செஞ்சுக்கிட்டா இப்போ அவ்வளவுதாங்க. கடைசியா இந்த 64 தடவை இந்த பாடல்களை முன்னும் பின்னுமா போட்டு பாடிட்டு வந்துட்டு இடையில திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடல்களை பாடிட்டு கடைசியா திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை 20 முறை பாடிட்டு அடுத்து வேலும் மயிலும் சேவலும் துணை அந்த பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா கந்தர் அந்தாதி அதுல 48வது பாடல் இந்த புத்தகத்துல சேயவன் புந்தி வனவாசமாதுடன் அப்படிங்கிற பாடலை பாடிட்டு மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை பாடிட்டு கந்தர் அலங்காரம் 101வது பாடல் சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அப்படிங்கிற பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வேலும் மயிலும் சேவலும் துணை 6 முறை பாடிட்டீங்கன்னா வேல்மாறல் முழுவதுமே பார்க்காம பாடி முடிச்சிடலாம். இது ஒவ்வொரு பாடலுக்கும் நீங்க அர்த்தம் புரிஞ்சு பாடுனீங்கன்னா அதோட பலன் அதிகம். அதனால ஒவ்வொரு பாடலுக்குமே நான் வந்து விளக்க உரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க. பாராயணம் பண்ண ஃபுல் வீடியோவும் அதுலயே இருக்குங்க, பார்த்துக்கோங்க. நீங்க ஒரு 10 தடவை நீங்க பார்த்து படிச்சீங்கனாலே அதோட அர்த்தமும் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிடும். அடுத்து நீங்க சொல்லும் போது நீங்களே சொல்லிக்கலாம். இதை படிக்க படிக்க உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியாகும், கான்ஃபிடென்ட் லெவல், அதுக்கப்புறம் நீங்க எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு மன தைரியமும் உங்களுக்கு வரும். வேல்மாறல் படிங்க, உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் போகும். அந்த இறைவனோட அருளால இந்த வேல்மாறலோடைய பகுதியை இதோட முடிச்சுக்கிறேங்க. இன்னைக்கான இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய உற்றார் உறவினருக்கு பகிர்ந்துக்கோங்க. பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் இந்த பதிவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேலிஸ்ட்ல இருக்க முன்னாடி இருக்கிற பதிவுகளையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.